மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுள் எழுதிய விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும். டேய், கடவுள் எழுதிட்டாண்டா விதி, அதன்படி தான் எல்லாம் நடக்கும், யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் கிரக நிலைகள், கிரக மாற்றம், ராசி அமைப்பு, சனி பகவான், குரு பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் பொறுத்து காளியின் விதியின்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, எதிர்காலம் எப்படி இருக்கும், குடும்பத்தின் நிலை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி செல்லும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது ஒழியும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடும்போது கவனமாக இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்றது தான் எழுதப்பட்ட விதி. உல்லாச பயணங்கள் செல்ல உங்களுக்கு வாய்ப்புகள் நிச்சயம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பர பொருட்கள் சேரும். குடும்பத்தில் திருப்திகரமான ஒரு நிலை நிச்சயம் காணப்படும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதால் சில நேரங்களில் சில வீண் விரய செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளுடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. வீடு மனை முதலீடுகளில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும். வியாபாரத்தில் இருந்து வந்த மெத்தன போக்கு எல்லாம் நீங்கி வேகம் பிடிக்கும் வியாபாரம். எதிர்பார்த்த வர்த்தக ஆர்டரும் கிடைத்துவிடும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளும் கிடைக்க பெற்று நன்மையை அடைபவர்களாக நீங்கள் இருப்பீங்க. எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள்தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பது எழுதப்பட்ட விதி. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்களெல்லாம் விலகி விடுவார்கள். மாணவர்களுக்கு நிச்சயம் கல்வி சிறப்பாகவே இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வருடத்துலையும் ஜனவரி மாதத்தில் கடைசி செவ்வாய்க்கிழமையில் கந்த சஷ்டி கவசம் படித்து வந்தீங்கன்னா, முருகனை கூடவே வணங்கி வந்தீங்கன்னா மிக பெரும் அளவில் கஷ்டங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் என்று உறுதியாக சொல்லலாம். நிம்மதி நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதால் சில செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் உங்களுடைய யோசனைக்கு நிச்சயம் மதிப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். அன்பு நிச்சயம் நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்பவர்களாக இருப்பவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பது விதி. விருந்தினர் வருகை அடிக்கடி இருக்கும். தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் நிச்சயம் அகன்றுவிடும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்றார் போலவே நடக்கக்கூடிய அற்புத காலகட்டம் ஜனவரி பிப்ரவரி மாதம் இருக்க போகின்றது. இந்த அற்புத காலகட்டமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப் போகின்றது. தடைப்பட்ட பண உதவிகள் எல்லாம் நிச்சயம் கிடைத்திடும். நீங்கள் செய்யும் காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகி நல்லது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் ஒவ்வொரு வருடத்துலையும் பிப்ரவரி மாதத்தில் கடைசி திங்கட்கிழமையில் மாரியம்மனை பூஜித்து வணங்கி வந்தீங்கன்னா பல நன்மைகளும் உங்களை தேடி வரும் என்பது காளியின் விதி. மன கவலைகள் எல்லாம் நீங்கி தைரியம் உண்டாகும். உங்களுடைய ஆரோக்கியம் நிச்சயம் சிறப்பாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். இயற்கையாக பெரிய அளவில் உடல் ஆரோக்கிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது. செயற்கையாக நீங்களே வரவழைத்து கொள்ளாமல் இருந்தால் நல்லது. உங்களின் வாக்கு வன்மையால் எந்த காரியத்தையுமே சுலபமாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சியான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுபவர்களாக நீங்கள் இருப்பீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக
தேவையான உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைப்பதோட வழக்குகள்லையும் சாதகமான நிலை உங்களுக்கு காணப்படும். பண வரத்து நிச்சயம் திருப்தியாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக, செயலின் மூலமாக யாரிடமும் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதித்து கொள்வீங்க. அப்படி ஒரு வல்லமையை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வேலையை சாதகமாக முடிக்க சனி பகவான் உங்களுக்கு உதவுவார். தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஒவ்வொரு வருடத்துலையும் மார்ச் மாதத்தில் திங்கட்கிழமையில், முதல் திங்கட்கிழமையில் 4000 திவ்ய பிரபந்தம் படித்து வந்தீங்கன்னா உங்களுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும். அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்களே செய்வது தான் நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் திடீரென குழப்பங்கள் தலை தூக்கலாம். சற்று கவனமாக இருங்க. அமைதியாக இருக்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் வலுக்கட்டாயமாக பேச வருவாங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து சென்றீங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்லது. அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் வரலாம். பார்த்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியம்னே சொல்ல வேண்டும். மற்றவர்களுடன் இருந்து வந்த விரோதம் எல்லாம் மறைந்து நட்பு நிச்சயம் ஏற்படும். வீண் செலவுகள் குறையும். எதிலும் ஒரு வேகம் இருக்கும். நல்லது கெட்டதை யோசிக்க முடியாத இருந்த ஒரு மனநிலையெல்லாம் மாறி நல்லது எது கெட்டது எது என்று யோசிப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் ராகு பகவானால் நிச்சயம் நீங்கும் என்பது காளியின் விதி. உங்களுடைய வாழ்க்கை துணையால் பண வரத்து நிச்சயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. நீங்கள் யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பீங்க. சில சமயங்களில் உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக சில சம்பவங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணங்கள் எப்போவுமே உங்களுக்கு சாதகமான பலனை தரும் என்றே சொல்ல வேண்டும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். தொழில் வியாபாரத்தில் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் எல்லாம் நிச்சயம் நல்ல முறையில் வசூலாகும். வியாபாரத்தில் ஒரு மன நிறைவை காண்பீர்கள். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளையும் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் அலைச்சலுக்கு பிறகு கடினமான காரியம் கூட கைகூடி வரும். பொறுமையாயிருங்க, நல்லது நடக்கும். மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் அதிகரிக்கும். உங்களுடைய சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அக்கறையோட, அது மட்டும் இல்லாமல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நிச்சயம் நீங்கிவிடும். கவலைப்படாதீங்க. வாழ்க்கை துணையுடைய செயல்கள் உங்களுக்கு சில நேரங்களில் அதிருப்தி ஏற்படும் விதத்தில் இருக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது நிச்சயம் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். பெண்களுக்கு கோபத்தை குறைத்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. பெண்களாக இருந்தீங்கன்னா, இல்லைனா பெரிய பிரச்சனை தான். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு பெரிய பதவி உயர்வுகள் எல்லாம் நிச்சயம் தேடி வரும். நண்பர்கள் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படலாம். மிக மிக கவனமாக இருப்பது நல்லது. அதாவது அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு. கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் யாரிடமும் மனம் திறந்து பேசிடாதீங்க. அப்படி பேசினீங்கன்னா பெரிய பிரச்சனை உங்களுக்கு வரும் என்பது காளியின் விதி. மனதில் துணிச்சல் அதிகரித்து எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. மதிப்பு மரியாதை அதிகரித்து பலரும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. பிறருக்கு உதவி செய்வதில் உற்சாகம் அதிகமாயிடும். வழக்கு விவகாரங்கள் எல்லாமே நிச்சயம் கட்டுக்குள்ளார இருக்கும். தொழில் வியாபாரம் எல்லாம் திருப்திகரமாக நடக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் மிக பெரும் முன்னேற்றத்தை காண்பீங்க. நீங்கள் துணிச்சலாக எடுக்கும் முடிவுகள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா வேலையில் மிக பெரும் முன்னேற்றம் ஏற்படும். மேல் அதிகாரிகளால் நன்மைகள் உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷமான மன நிம்மதி இருக்கும். உறவினர் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் நிதானமாக பேசுவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும். உங்களோட கடமைகளை குரு பகவானால் சுறுசுறுப்போடு செய்வீங்க. உங்களுக்கு சில நேரங்களில் தடை தாமதங்கள், திருமண பிரச்சனையெல்லாம் உண்டாகினாலும் கேது பகவானால் நிச்சயம் சரியாகிவிடும். ஒவ்வொரு வருடத்துலையும்
ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதம். இந்த 2 மாதத்தில் ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமையில் மாரியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்பது காளியின் விதி. எடுத்த காரியத்தில் முடிப்பதில் இருந்த தாமதமெல்லாம் நீங்கிட்டோம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற சற்று பாடுபட வேண்டி இருந்தாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது. வாக்குறுதி கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகி மிக பெரும் ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனைகள் எல்லாம் அகன்றுவிடும். உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமாக தங்களுடைய பணிகளை கவனிப்பது நல்லது. மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களை அனுசரித்து போங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் பெருசாக வாக்குவாதத்தில் வீண் சந்தேகப்படுவது இதிலெல்லாம் ஈடுபடாதீங்க. கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சி ஏற்பட பரஸ்பரம் அனுசரித்து செல்வது தான் நல்லது. பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்கும். வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாமல் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஒவ்வொரு வருடத்திலையும் ஜூன் மாதத்தில் கடைசி வியாழக்கிழமையில் சித்தர்களை வணங்கி வந்தீங்கன்னா மன அமைதி உண்டாகும். காரியத்தில் வெற்றி கிடைக்கும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகளை மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் யாருக்காகவும் உங்களுடைய சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எதிர்பார்த்தது போலவே நடந்தால் எவ்வளவு பெரிய அளவில் சந்தோஷம் இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பையும் உண்டு. மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி ரீதியான அற்புதமான காலகட்டம் அமையும். நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதாவது மாணவர்களுக்கு வாகனங்களில் செல்லும்போது கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்கணும். ஆயுதங்களை கையாளும் போதும் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். சற்று செலவு அதிகரித்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. தடைபட்டு போன சுபகாரியங்கள் எல்லாமும் சனி பகவானால் நல்லபடியாக நடக்கும் என்பது பத்திரகாளியின் விதியாக இருக்கின்றது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை உங்களுடைய வல்லமையால் நீங்கள் சரி செய்து விடுவீங்க. உங்களால் முடியாது அப்படின்றதே எதுவும் இல்லை. தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போவது ஒவ்வொரு வருடத்திலையும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள் சிறப்பானதாக இருக்கும். ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு காளியின் விதிப்படி கிரக நிலைகள் கிரக மாற்றத்தின்படி தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. குடும்ப ரீதியாக சிறப்பாக இருக்கும். திருமண ரீதியாக அமோகமாக இருக்க போகின்றது. பண வரவும் சிறப்பாக இருக்கும். பெரிய பாதிப்புகள் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயமாக கடன் பிரச்சனை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இதுதான் பெரும் தொல்லையாக இருக்கின்றது. உங்களுக்கு நிச்சயமாக பிரபலங்களின் நட்பு, விஐபிகளின் நட்பு, இதனால் லாபம் கிடைத்து கடன் தொல்லைகள் நிச்சயம் அடையும் அப்படின்றதும் காளியின் விதியாக இருக்கின்றது. எல்லா வகையிலையும் எல்லோரிடமும் நன்மதிப்பை பெறக்கூடிய, சமுதாயத்தில் புகழும் அந்தஸ்தும் பெறக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட அதிக அளவு சுப பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். மற்ற ராசிக்காரர்களை விட அனைத்து விஷயங்கள்லையும் கை தேர்ந்தவர்களாக இருப்பவர்கள் தான் நீங்கள். நீங்கள் நினைத்தபடி நடக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். ரேஸ், சூது, மது, மாது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தா உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் அளவில் உச்சத்தில் இருக்கும். நீங்கள் பங்கு சந்தையில் அதிக முதலீடு செய்வதை தவிர்ப்பதும் நல்லதாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். காளியின் விதிப்படி கிரக நிலை கிரக மாற்றத்தின்படி என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்பம் ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.